Next topic is gene therapy. Gene therapy அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒருத்தரோட பாடியில வந்து டிஃபெக்டிவ் ஜீன் இருக்கு அப்படின்னா அந்த டிஃபெக்டிவ் ஜீனை வந்து ஃபங்க்ஷனல் ஜீனை வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த டிஃபெக்டிவ் ஜீனை ஃபங்க்ஷனல் ஜீனா மாத்துறது தான் வந்து ஜீன் தெரப்பி. ஸோ ஜீன் டிரான்ஸ்ஃபர் இஸ் நத்திங் பட் ஜீன் தெரப்பி. ஸோ இப்போ நம்மளோட பாடியில some genetic cells வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதும் அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் ஜீன்ஸ் தான் நம்மளுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பர்டிகுலர் ஜீன் செல் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னா அந்த ஜீன் செல்ஸை வந்து நம்ம ஜீன் தெரப்பி யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனல் ஜீனை வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நிறைய ஜெனட்டிக் டிஸார்டர் அண்ட் ஜெனட்டிக் டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணலாம். So the genetic makeup of the patient cell is altered using recombinant DNA technology. It was first successfully implemented in 1990. So recombinant DNA technology use பண்ணி patient cell வந்து alter பண்ணுவாங்க. So அதுதான் வந்து gene therapy. ஜீன் தெராப்பில வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. somatic gene therapy. somatic gene therapyனா என்னன்னா it is the replacement of defective gene in somatic cells. somatic cellsனா body cells னு அர்த்தம். பாடியில இருக்கிற செல்ஸ்ல இருக்கிற ஜீன் வந்து டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்றது somatic gene therapy. செகண்ட் ஒன் வந்து germline gene therapy. germline gene therapy அப்படின்றது என்னன்னா germ செல்ல இருக்கிற டிஃபெக்டிவ் ஜீனை வந்து ரீப்ளேஸ் பண்றது. germ செல்ஸ்னா egg and sperm சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் தான் வந்து germ செல்ஸ். ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல அந்த germ செல்ஸ்ல வந்து டிஃபெக்டட் செல்ஸ் இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்றது germline gene therapy. ஸோ ஜீன் தெரப்பி வந்து இது வரைக்கும் வந்து சொமேட்டிக் செல்ஸில் தான் வந்து டார்கெட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. கரெக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் இன் சொமேட்டிக் செல்ஸ் மே பி பெனிஃபிஷியல் டு த பேஷண்ட். ஸோ யாருக்கு வந்து அந்த குறைபாடு அந்த ஜெனட்டிக்கலி டேமேஜ்டு செல்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து அது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால. பட் அவங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு வந்து இந்த சேஞ்ச் ஆன அந்த ஜெனட்டிக் செல் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஜீன் தெரப்பி. நெக்ஸ்ட் வந்து வில் சி ஸ்டெம் செல்ஸ். நம்மளோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்பெஷலைஸ்டு செல் டைப்ஸ் இருக்கு. ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் கேரி அவுட் பண்ணுறதுக்கான செல்ஸ் தான் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூரான்ஸ்ன்றது நர்வ் செல், சிக்னல்ஸை மட்டும்தான் அது டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்புறம் ஹார்ட் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற செல்ஸ் ஹார்ட் செல்ஸ். பேங்க்ரியேட்டிக் செல்ஸ் வெறும் இன்சுலினை மட்டும் செக்ரீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் நம்ம பாடியில் இருக்கு. ஜெர்ம் செல்ஸும் அதே மாதிரி தான், வெறும் ரீப்ரொடக்டிவ் பர்பஸஸ்க்கு மட்டும். பட் இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் தே ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் நார்மல் செல்ஸ். இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் இல்லாமல் தெர் ஆர் ஆல்சோ கால் ஸ்டெம் செல்ஸ். தே ஆர் undifferentiated or unspecialized mass of cells. ஸோ ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா undifferentiated or unspecialized mass of cells. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒரு மாஸ் குரூப் ஆஃப் செல்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸ். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு வந்து நிறைய வேரியபிள் பொட்டன்சி இருக்கு. வேரியபிள் பொட்டன்சி அப்படின்றது என்னன்னா இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அதனால தான் வந்து வேரியபிள் பொட்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எபிலிட்டி டு டிவைட் அண்ட் கிவ் ரைஸ் டு மோர் ஸ்டெம் செல்ஸ் பை செல்ஃப் ரெனியூவல். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து தானாகவே வந்து டிவைட் ஆகி மல்டிப்ளை ஆகி மோர் நம்பர் ஆஃப் ஸ்டெம் செல்ஸை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எபிலிட்டி டு கிவ் ரைஸ் டு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸை வந்து நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாகவும் மாற்றி நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் தேவையோ அந்த ஃபங்க்ஷனை வந்து அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸோட 2 important ஃபேக்டர்ஸ். ஸோ ஸ்டெம் செல்ஸ்னா என்னன்னா தே ஆர் undifferentiated or unspecialized cells. ஆனால் வந்து அந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அட்டைன் பண்ணலாம்.
அதில் 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெம் செல்ஸ் வந்து தானாகவே மல்டிப்ளை ஆகி டிவைட் ஆகி மோர் நம்பர் ஆஃப் ஸ்டெம் செல்ஸை வந்து கொடுக்கும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் கிவ் ரைஸ் டு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். ஸோ அன்ஸ்பெஷலைஸ்டு செல்லாக இருக்கிற இந்த ஸ்டெம் செல் வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை வந்து கொடுக்கக்கூடிய எபிலிட்டி வந்து இதுக்கு இருக்குது. We'll see types of stem cells. Stem cellsல வந்து 2 different types இருக்கு. Embryonic stem cells. Embryonic stem cells வந்து எங்க இருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா early embryosல இருக்கும். அதாவது வந்து egg and sperm fuse ஆனதுக்கு அப்புறம் embryo வந்து டெவலப் ஆகி blastocyst-ஆ இருக்கும் இல்லையா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த blastocyst செல்ஸ்ல வந்து embryonic stem cells இருக்கும். இந்த செல்ஸை வந்து வெளியே இந்த செல்ஸை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணி அது வந்து எனி செல் இந்த பாடியை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். ஏர்லி எம்ப்ரியோவில் இருக்கிற பிளாஸ்டோசிஸ்டில் இருக்குது. இந்த பிளாஸ்டோசிஸ்டில் இருக்கிற இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் எனி டைப் ஆஃப் செல்லாக வந்து இதை டெவலப் பண்ண முடியும். Next வந்து adult stem cell or somatic stem cell are found in the neonatal babies and adults. அதாவது வந்து நியூபோர்ன் பேபிஸ்லேயும் அடல்ட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் செல்க்கு பேர் adult stem cell or somatic stem cell அப்படின்னு சொல்கிறோம். They have the ability to divide and give rise to specific cell types. ஸோ இந்த ஸ்டெம் செல் வந்து என்னன்னா, இந்த ஸ்டெம் செல் தானாகவே டிவைட் ஆகிட்டு ஸ்பெசிஃபிக் செல் டைப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சோர்சஸ் ஆஃப் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அம்பிலிக்கல் கார்ட் அண்ட் போன் மேரோ. ஸோ நம்மளோட போன் மேரோவில் வந்து இந்த அடல்ட் ஸ்டெம் செல் இருக்குது. அதுக்கப்புறமா குழந்தை புதுசாக பிறக்கும் இல்லையா, அந்த பிறக்கிற குழந்தையோட அம்பிலிக்கல் கார்ட் தொப்புள் கொடியில் இருக்குது. அண்ட் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட், குழந்தை வந்து அம்மாவோட வூம்பில் இருக்கும்போது அதில் வந்து அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட்லேயும் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டெம் செல்ஸ். இப்போ இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கல்ச்சர்ட் ஸ்டெம் செல்ஸ், அதாவது இந்த பிளாஸ்டோசிஸ்ட்லேருந்தோ இல்லைன்னா வந்து பிறக்கிற குழந்தையோட அம்பிலிக்கல் கார்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸை வந்து டெவலப் பண்ணலாம். மசில் செல்ஸாக அதை டெவலப் பண்ணலாம், இன்டெஸ்டினல் செல்ஸாக டெவலப் பண்ணலாம், லிவர் செல்ஸாக டெவலப் பண்ணலாம், கார்டியாக் செல்ஸாக டெவலப் பண்ணலாம், நர்வ் செல்ஸாக டெவலப் பண்ணலாம், பிளட் செல்ஸை டெவலப் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். ஸோ ஸ்டெம் செல்ஸை வந்து நம்ம என்ன ஸ்பெஷலைஸ்டு செல் நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக அதை வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸோட அட்வான்டேஜ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி. ஸ்டெம் செல் தெராப்பி அப்படிங்கிறது என்னன்னா, sometimes cells, tissues and organs in the body may be permanently damaged or lost due to genetic condition or disease or injury. ஸோ ஒரு ஹியூமன் பாடியில் வந்து ஏதோ ஒரு ஆர்கனோ ஒரு டிஷ்யூவோ ஒரு செல்லோ வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு, பெர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி அந்த டேமேஜ் ஆன டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் செல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஸ்டெம் செல் தெராப்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ் லைக் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அண்ட் அல்ஷீமியர்ஸ் டிசீஸ் இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அண்ட் அல்ஷீமியர்ஸ் டிசீஸில் வந்து நியூரானல் ஸ்டெம் செல்ஸை வந்து யூஸ் பண்ணி எந்த நியூரான்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அல்ஷீமியர்ஸ் டிசீஸ் இது ரெண்டுமே வந்து நியூரான்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு அதாவது நியூரான்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா வரக்கூடிய ஒரு டிசீஸ். நியூரான்ஸ்னா நர்வ் செல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த நர்வ் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிட்டா வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அண்ட் அல்ஷீமியர்ஸ் டிசீஸ். ஸோ அந்த டேமேஜ்ட் ஆர் லாஸ்ட் நியூரான்ஸை வந்து நியூரோனல் ஸ்டெம் செல்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது தான் ஸ்டெம் செல் தெராப்பி. நெக்ஸ்ட் வில் சி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹியூமனோட ஜீனில் இருக்கிற அந்த டிஎன்ஏ எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கும். அதாவது வந்து 2 ஹியூமன் இண்டிவிஜுவலோட டிஎன்ஏவும் வந்து கண்டிப்பாக வேரிங்காக தான் இருக்கும். அது ஒரே ஃபேமிலி மெம்பரில் இருந்தால் கூட அப்பா மகன்
இல்லைனா வந்து மதர் டாட்டர் இல்லை பிரதர் சிஸ்டர் இவங்களோட டிஎன்ஏ எடுத்து பார்த்தாலே கண்டிப்பாக வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு மட்டும்தான் டிஎன்ஏ வந்து எக்ஸாக்ட் காப்பியாக இருக்கும். அதாவது ட்வின்ஸ் எல்லா ட்வின்ஸ்லையும் கிடையாது, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸோட டிஎன்ஏ மட்டும்தான் எக்ஸாக்ட் காப்பீஸாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மைனர் வேரியேஷன்ஸ் இன் டிஎன்ஏ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களோட டிஎன்ஏல ஒரு விதமான மாற்றங்கள் இருக்கு. இந்த வேரியேஷனை யூஸ் பண்ணி தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியை டெவலப் பண்ணவர் வந்து அலெக் ஜெஃப்ரே. So the technique analyzes each individual's unique DNA sequences and provides distinctive characteristics of individual which helps in identification. Variable number of tandem repeat sequences serve as molecular markers for identification. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கக்கூடிய அந்த யூனிக் டிஎன்ஏ சீக்வென்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இது யாரோட டிஎன்ஏவாக இருக்கும் அப்படின்றத மேட்ச் பண்ணுறது தான் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி. ஸோ வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வென்சஸ், இந்த வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வென்சஸை விஎன்டிஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விஎன்டிஆரை வந்து ரிப்பீட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இது வந்து யாரோட டிஎன்ஏ, இது யாரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஹியூமன் பீயிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் த டிஎன்ஏ பேஸ் சீக்வென்சஸ் ஆர் த சேம். அதாவது டிஎன்ஏல இருக்கிற 99% ஆஃப் த சீக்வென்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ரிமைனிங் 1% மட்டும்தான் ஹியூமன் டு ஹியூமன் வேரி ஆகும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரோட டிஎன்ஏவும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வேரியேஷன் வந்து 1% ஆஃப் த டிஎன்ஏல தான் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே தெரியும். மீதி இருக்கிற 99% ஆஃப் த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாருக்குமே சிமிலர் தான். பட் அந்த ரிமைனிங் 1% ஆஃப் த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர், அந்த பேஸ் பேர் மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியை ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ in human beings, 99% of the DNA base sequences are the same and this is called as bulk genomic DNA. 99% same இருக்கு இல்லையா, அதை bulk genomic DNA ன்னு சொல்றோம். The remaining 1% DNA sequence differs from one individual to another. This 1% DNA sequence is present as small stretch of repeated sequences which is known as satellite DNA. So in the 1% of the DNA வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெச் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் டிஎன்ஏல, அண்ட் அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், சீக்வென்சஸில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் சேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ 99% ஆஃப் த காமன் பேஸ் சீக்வென்ஸ் அதுக்கு பேர் பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ. இந்த ரிமைனிங் 1% ஆஃப் த டிஎன்ஏ வந்து இட் இஸ் present as a small stretch of repeated sequence இருக்கும், அதுக்கு பேர் satellite DNA. The number of copies of the repeat sequence, also called VNTRs, differs from one individual to another. So இந்த satellite DNA வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு சீக்வென்ஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து VNTR அப்படின்னு சொல்கிறோம். இந்த VNTRை வந்து ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது தான் இது வந்து யாரோட டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏ வந்து யாரோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த பிக்சர்ல இருக்கிறதா வந்து இந்த சேட்டலைட் டிஎன்ஏவோட ரெப்பிட்டிஷன், ரிப்பீட்டட் சீக்வென்சஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் 1ஓட டிஎன்ஏ, அந்த 1% டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதை அந்த சேட்டலைட் டிஎன்ஏவோட ரெப்பிட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜிசிடி இந்த ஏஜிசிடி வந்து எவ்வளோ தடவை ரிப்பீட் ஆகி வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பர்சனுக்கும் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிசிடி வந்து 6 times ரிப்பீட் ஆகி வருது. செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா ஏஜிசிடி வந்து 5 times ரிப்பீட் ஆகி வருது. தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிசிடி வந்து 7 times ரிப்பீட் ஆகி வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. As shown in the illustration, the sequence AGCT is repeated 6 times in first person, 5 times in second person, and 7 times in third person. Because of this, DNA segment of third person will be larger in size, followed by DNA segment of first person.
ஸோ நிறைய வாட்டி யாருக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்கோ அவங்களோட டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து லார்ஜராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பர்சனோடது, அதுக்கப்புறம் செகண்ட் பர்சனோட லார்ஜராக இருக்கும். So thus it is clear that satellite DNA bring about variation within the population. So இந்த satellite DNA வச்சு தான் இந்த வேரியேஷனை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டா இருக்காங்க, இது வேறொருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட், இது வேறொருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வேரியேஷன், அந்த டிஃப்ரென்சியேஷனை வந்து அனலைஸ் பண்ண முடியும். Variation in DNA banding pattern reveals differences among the individuals. ஸோ இந்த வேரியேஷனை யூஸ் பண்ணி தான் இது வேறொருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட், இது வேறொருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட், இது வேறொருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோட மேட்ச் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியில் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, DNA fingerprinting technique is widely used in forensic applications. So நம்ம forensic applicationsல தான் வந்து நிறைய வந்து இந்த DNA fingerprinting technique வந்து யூஸ் பண்றோம். Crime investigation such as identifying the culprit. So crime நடந்திருக்கு, crime sequence நடந்திருக்குன்னா அந்த இடத்துல யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோட மேட்ச் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். It is also used for paternity testing in case of disputes. அதாவது paternity testing, யாரு வந்து உண்மையான பேரண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ் பண்றோம். These are the two applications. The other one is it also helps in the study of genetic diversity of population, evolution, speciation. So நார்மலா வந்து இந்த genetic diversity வந்து ஸ்டடி பண்றதுக்கு நம்ம வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்றோம். Next one we'll see about genetically modified organisms. So இந்த genetic engineering ஓட ரொம்ப ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு டெவலப்மெண்ட் தான் வந்து production of genetically modified organisms. So genetic modification refers to the alteration or manipulation of genes in the organisms using rDNA techniques in order to produce the desired characteristics. So genetically modified organisms நாலே நேம்லயே இருக்கு, ஒரு ஆர்கானிசமோட ஜீனை வந்து மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு என்ன ரிசல்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜீன்ஸை வந்து மாடிஃபை பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதில் வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஜீனை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு எந்த கேரக்டர்ஸ் தேவையோ அதை மட்டும் வர வைப்பாங்க. So DNA fragment inserted is called transgene. எந்த DNA fragment வந்து நம்ம insert பண்ண வச்சு அந்த ஜீனை மாடிஃபை பண்றோமோ அந்த DNA fragmentக்கு பேரு transgene அப்படின்னு சொல்லி சொல்றோம். So plants or animals expressing a modified endogenous gene or a foreign gene are also known as transgenic organisms. So இந்த டிரான்ஸ்ஜீனை வந்து உள்ள அனுப்பி அதுக்கப்புறமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து இட் ஷோஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஜீன். ஸோ அதனால அந்த ஆர்கானிசம்ஸை டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த வகையில் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸோ ப்ரொடியூஸ் பண்ணப்படும் போது அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, the transgenic plants are much stable with improved nutritional quality. ஸோ ரொம்ப ஸ்டேபிளாக வளரும், நல்ல நியூட்ரிஷனல் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கும், டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அப்புறம் டாலரண்ட் டு வேரியஸ் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் அதை டாலரேட் பண்ணி வளரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they are used to produce proteins of medicinal importance at low cost and improve livestock quality. ஸோ இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய வந்து மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது அண்ட் தென் லைஃப் ஸ்டாக் குவாலிட்டியும் இம்ப்ரூவ்டு லைஃப் ஸ்டாக் குவாலிட்டியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ், இம்ப்ரூவ்ட் நியூட்ரிஷனல் குவாலிட்டி இன் ரைஸ். இப்போ நம்ம சாப்பிட்ற ரைஸில் வந்து நியூட்ரிஷனல் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ரைஸ் வெரைட்டி, அதுக்கு பேர் பீட்டா கேரட்டின் ஜீன். பீட்டா கேரட்டின் ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணி
இந்த ரைஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. In humans, beta carotene is required for the synthesis of vitamin A. So beta carotene வந்து ரொம்ப important நம்மளோட பாடிக்கு விட்டமின் A சிந்தசிஸ்க்கு. ஸோ அந்த ஜீனை தான் வந்து ரைஸ்ல இன்சர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட அந்த ரைஸ்க்கு பேரு கோல்டன் ரைஸ். Genetically modified rice can produce beta carotene that can prevent vitamin A deficiency. So riceல வந்து normally carbohydrates தான் இருக்கும். பட் இந்த கோல்டன் ரைஸ்ல வந்து பீட்டா கேரட்டன் இருக்கக்கூடிய ரைஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்ட் கிராப் ப்ரொடக்ஷன். BT gene from bacteria Bacillus thuringiensis. இந்த BT gene வந்து it produces a protein that is toxic to insects. ஸோ எந்த ஜீன் BT ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணாங்க கிராப்ஸில். எதுக்காக அப்படின்னா இந்த BT ஜீன் வந்து ஒரு பாக்டீரியாலேருந்து எடுக்கிறாங்க. பேசிலஸ் துரிஞ்சின்சஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஜீன் தான் BT ஜீன். இந்த BT ஜீனை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து கிராப்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த BT ஜீன் வந்து ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து இட் இஸ் டாக்ஸிக் டு இன்செக்ட்ஸ். ஸோ இன்செக்ட்ஸ் வந்து கிராப்பை தாக்காமல் ஒரு ப்ரோட்டீன் வந்து இந்த BT ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதனால வந்து கிராப் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். These plants can produce the toxin protein that kills the insects which attack them. So this is the achievement. Genetically modified animals. First objective வந்து improved wool quality and production. நம்மளுக்கு ஷீப்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த wool இருக்கு இல்லையா, அந்த woolோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ்ட் ஆகும், ப்ரொடக்ஷனும் இம்ப்ரூவ்டாக கிடைக்கிறதுக்கான அப்ஜெக்டிவ். அது வந்து எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சிஸ்டீன். சிஸ்டீன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிடை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க ஷீப்பில். ஸோ வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் ஷீப் நம்மளுக்கு கிடைக்குது வித் இம்ப்ரூவ்டு wool குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்ட் growth இன் ஃபிஷ்ஷஸ். ஸோ ஃபிஷ்ஷில் வந்து growth-ஐ இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன ஜீன் இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சால்மன் ஆர் ரெயின்போ ட்ரோட் ஆர் திலப்பியா growth ஹார்மோன் ஜீன். ஸோ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷில் வந்து growth ஹார்மோன் ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ வரக்கூடிய ஃபிஷ் வந்து டிரான்ஸ்ஜெனிக் ஃபிஷ்ஷாக இருக்குது, நம்மளுக்கு தேவையான ஜீனையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் தி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அனிமல்ஸ். ஸோ வித் திஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட். ஸோ ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டஸ்டாக சயின்ஸில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி அண்ட் ஜெனட்டிக்கலி என்னென்ன வேரியேஷன்ஸ் வந்து பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் மீ. I'll clarify your doubts and thank you for watching this video.